எல்லாருக்கும் வணக்கம். சுஜாதா பாபு வாய்ஸ் அவுட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான நாள் எனக்கு. ஏன்னா அனந்தா ஃபெர்டிலிட்டி அண்ட் உமன் வெல்னஸ் சென்டரோட எம்டி மிஸ்ஸஸ் அனந்தலட்சுமி மேம் இன்னைக்கு நம்ம மீட் பண்ண போறோம். இந்த வீடியோக்குள்ள பாத்தீங்கன்னா தெரியும், எனக்கு மட்டும் இந்த சந்தோஷம் இல்லை, இதை பார்க்குறவங்க எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான விஷயம் இதில் காத்திருக்கு. வணக்கம். வணக்கம். உங்களை சந்திச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒரு வாழ்க்கையில அடுத்த கட்டம் அப்படிங்கிறது ஒரு பெண்மை அப்படி அடையிறாங்க அப்படின்னா தாய்மை தான் ரொம்ப முக்கியமான பங்கு. அந்த தாய்மைங்கிறது இப்ப எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு. இப்ப இருக்கிற டே டு டே லைஃப்ல எல்லாரும் எதை நோக்கி ஓடிட்டே இருக்கோம். ஒருத்தர் பார்த்து பேசுறதுங்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. அப்போ அந்த இடத்துல குழந்தைகள் அப்படிங்கும்போது அந்த குழந்தைகள் பெற்றெடுக்கிறதுங்கிறது எவ்வளவு கஷ்டமான விஷயமா இருக்கு. அதுக்கு நீங்க நிறைய ஹெல்ப் பண்றீங்க. இந்த ஃபெர்டிலிட்டி மூலமா பெண்கள் தாய்மை அடையறதுக்கு உங்களுடைய பங்கு என்ன? மேம் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டச்சிங்கான சப்ஜெக்ட் எடுத்துட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா முன்ன மாதிரி கன்சீவ் ஆயிட்டு வேண்டாம் அப்படிங்கிறத விட இப்போ கன்சீவ் ஆகிறதே குழந்தை கருவுறதே ஒரு பெரிய சவாலாவே இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த விமென்க்கு, மோஸ்ட் ஆஃப் த கப்பலுக்கு எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எப்போ வெயிட் பண்ணணும், எப்போ டாக்டர் கிட்ட போகணும், எந்த விதமான ஒரு அவேர்னஸும் இல்லாம தான் நம்ம சொசைட்டில இருக்கும். பிளஸ் இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறது ஒரு பெரிய சோஷியல் ஸ்டிக்மா வேற. எனக்கு குழந்தை இல்லை கஷ்டமா இருக்குங்கிறது வெளியே சொல்ல முடியாது. வீட்டுல கேட்பாங்க, மாமியார் கேட்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க, ஆஃபீஸ்ல யாரையும் பார்க்க முடியாது. ஸோ அது எப்படி ஹெல்ப் கேட்க போறதே ஒரு பெரிய தவறுதலா நினைக்கிறோம். ஸோ அதெல்லாம் ஒரு சொசைட்டியா நம்ம அதை உடைக்கணும். அண்ட் ரைட்டான டைம்ல டாக்டர் கிட்ட போகும்போது, உங்களுக்கு ஒரு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகுது, குழந்தை இல்லை அப்படிங்கிறப்ப ஒரு கைனகாலஜிஸ்ட் கிட்ட போயிட்டு ஒரு பேசிக்கான டெஸ்டோ ஸ்கேனோ இல்லை விந்து பரிசோதனையோ பண்ணி நமக்கு இன்னும் நார்மலா ட்ரை பண்ணலாமா, இல்லை ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, ஏதாவது மெடிசன் எடுக்கணுமா, இல்லை ட்ரீட்மெண்ட் தான் போகணுமான்னு தெரிஞ்சுக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. இப்போ சுகர் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறோம், ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி ஃபர்டிலிட்டி செக்அப்மே நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணி இந்த சோஷியல் ஸ்டிக்மாவை பிரேக் பண்ணும்போது இன்னும் நம்ம அதை பெட்டரா ரீச் பண்ண முடியுங்கிறது என்னோட தாட். இந்த செகண்ட் இயர் அனிவர்சரியில எனக்கு இந்த 1 வருஷத்துலேயே உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டான கேஸ்ன்னு ஏதாவது நீங்க பண்ணிருக்கீங்களா? கண்டிப்பா நிறைய பேஷண்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ரீசெண்டா நம்ம பார்க்கறது நிறைய பேஷண்ட்ஸ் ஐவிஎஃப் பண்ணிக்கிறாங்க. பட் ரிப்பீட்டடா ஐவிஎஃப் ஃபெயிலியர் ஆறவங்க இல்ல அபார்ஷன் ஆயிட்டே இருக்கும். இந்த மாதிரி ரீசெண்டா நம்ம நிறைய பேஷண்ட்ஸ் பார்க்குறோம். இவங்களுக்கு அட்வான்ஸ்டான தெரப்பீஸ், நமக்கு ஜெனட்டிக் டெஸ்டிங், அட்வான்ஸ்டு தெரப்பீஸ், எல்ஐடிங்கிற தெரப்பி எல்லாமே வி ஆஃபர். இந்த தெரப்பி மூலமா இப்போ ரீசெண்டா கூட நம்ம நிறைய பேஷண்ட்ஸ்க்கு பிரெக்னன்சி கொடுத்துருக்கோம், பேபி டெலிவர் பண்ணியிருக்கோம். ஸோ ஐ திங்க் வி ஷுட் ஆஃபர் தீஸ் சர்வீசஸ். இன்னொரு ஒரு கேள்வி, எந்த வயசு வரைக்கும் இதை ட்ரை பண்ணலாம்? உங்ககிட்ட அட்வைஸ் கேட்கலாம். ஆக்சுவலா நமக்கு ஏஆர்டி கவர்மெண்ட் ரூல்ஸ் படி 50 வயசு வரைக்கும் நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். பட் ஒரு 40 வயசுக்கு மேல 45 வயசுக்கு மேல நம்மளோட கருமுட்டை குறையும் போது டோனர் ஃபெசிலிட்டிஸும் தேவைப்படும். ஸோ எதையுமே ஒரு ஸ்டிக்மாவா நினைச்சுக்காம நமக்கு குழந்தை வேணும், அதுக்கு நம்ம எவ்வளவு சீக்கிரம் போக முடியும், இல்லை என்ன ட்ரீட்மெண்ட் டாக்டர் சொல்றாங்களோ அதை ரைட்டான வகையில புரிஞ்சுட்டு அது ட்ரீட்மெண்ட்குள்ள போறது பெட்டர். எங்கள் மருத்துவமனை சார்பில் இங்கே வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். சிறப்பு விருந்தினராக பங்கேற்க வருகை புரிந்திருக்கும் சன் தொலைக்காட்சியின் செய்தி தலைவர் திருமதி சுஜாதா பாபு அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன் உங்கள் கரவொலியுடன். குழலினிது யாழினிது என்பர் தம்மக்கள் மழலை சொல் கேளாதார். வள்ளுவர் சொல்லியிருக்காரு. இந்த பாட்டு நல்லா இருக்கு, அந்த பாட்டு நல்லா இருக்குன்னு யார் சொல்லுவாங்கன்னா, நம்முடைய குழந்தைகளோட மழலை சொல் கேட்காதவங்க தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மழலை சொல் கேட்கறதுக்காக நம்ம எவ்வளோ ஏங்கியிருப்போம். பர்சனலாகவே எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. கல்யாணமாகி ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு தான் எனக்கு என் பையன் பிறந்தான். அப்போ அதோட பிரச்சனைகள்லாம் என்னன்னு நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அனந்தலட்சுமி மேம் என்னை இங்கே வாங்கன்னு கூப்பிடும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா என்னுடைய முகத்துல 25-30 வருஷத்துக்கு முன்னாடி மலர்ந்த மலர்ச்சி, என் வாழ்க்கையில கிடைச்ச ஒரு நம்பிக்கை இப்போ ஈஸியா அனந்தலட்சுமி மேமால உங்களுக்கு எல்லாம் கிடைக்குது அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கண்டிப்பா இங்க வாழ்த்தணும்னு நான் நினைச்சேன். ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல எல்லாருமே எதை நோக்கியே ஓடிட்டே இருக்கும், ரொம்ப பிஸியா இருக்கும். ஒருத்தரை பார்த்து பேசுறது சிரிக்கிறதுங்கிறதே ரொம்ப பெரிய விஷயமா ஆயிடுச்சு. ஒரு கூட்டு குடும்பம் அப்படின்னாலே கணவனும் மனைவியும் சேர்ந்து இருந்தாலே கூட்டு குடும்பம்ங்கிற லெவலுக்கு நம்ம வந்துட்டோம். 2 பேரும் சேர்ந்து இருக்கணும், பாரம்பரியத்தை நம்முடைய பரம்பரைகளை வளர்க்கணும் அப்படிங்கும்போது அது பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அதுக்கு உண்டான ஹெல்ப் மேம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அனந்தலட்சுமி மேம். இந்த 2வது ஆண்டு மென்மேலும் தொடரணும்.
எல்லார் முகத்துலயும் சந்தோஷம் வரணும்னு நான் வாழ்த்துறேன். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் நான் என்ன சொல்லணும்னு நினைச்சேன்னா, இப்ப இங்க வந்த பிறகு பார்த்தா அனந்தலட்சுமி மேம்க்கு இவ்வளோ பேர் சப்போர்ட்டா இருக்காங்க. மகாலட்சுமி, செல்வி, அவங்க அம்மா, அவங்க மாமியார் எல்லாருமே வந்து இவ்வளோ சப்போர்ட்டா இருக்காங்க. அப்படிங்கும்போது ஒவ்வொரு பெண்ணுக்குமே அந்த சப்போர்ட் தேவை. அந்த சப்போர்ட் எல்லாருக்குமே கிடைச்சிடும்னு நம்ம சொல்ல முடியாது. நமக்கு நாமே தான் சப்போர்ட்டா இருக்கணும் கண்டிப்பா. இப்போ குழந்தை பிறக்கிறதுங்கிறது ஒரு நிலைதான், ஒரு தாய்மை அடையிறதுங்கிறது ஒரு நிலைதான். இந்த நிலையே நம்முடைய நிலைமை கிடையாது. இந்த நிலையில நம்ம குழந்தைங்களை பெத்தெடுக்கணும். ஒரு குழந்தையோட வளர்ச்சியும் வந்து ஒரு குழந்தையும் எப்போ நல்லவனாகிறதும் கெட்டவனாகிறதும் குழந்தை அம்மாவோட வளர்ப்புல தான் இருக்கு. அந்த குழந்தைய நம்ம வளர்த்து கொண்டு வந்து விட்டுறணும், அவ்வளவுதான். அதுக்காக அந்த குழந்தை பின்னாடியே நிக்கணும், நம் கணவர் பின்னாடியே நிக்கணும், நம்ம அம்மா பின்னாடியே இல்ல. நமக்குன்னு ஒரு கண்டிப்பான ஒரு நிலை இருக்கணும், நமக்குன்னு ஒரு தன்னம்பிக்கை இருக்கணும், நமக்குன்னு ஒரு வருமானம் இருக்கணும். அது எந்த விதத்துல இருந்தாலும் சரி, நல்ல விதத்துல அந்த வருமானம்ங்கிறதான் நம்முடைய பெரிய என்ன சொல்றது பலம்னு நான் சொல்லுவேன். ஒரு சேமிப்பு, சிறு சேமிப்பு, அந்த சேமிப்பு இருக்கணும். குழந்தைங்களை வளர்த்து விட்டுறணும், அவ்வளவுதான். குழந்தையே நம்ம உலகம் கிடையாது, குழந்தைக்கு நாம தான் உலகம். ஆனா வளர்ந்த பிறகு அவனுடைய உலகம் அவளுடைய உலகம் வேற ஆகும்போது நம்ம தனித்து விடப்படுவோம். அப்படி இருக்கக்கூடாது. குழந்தையோட சேர்ந்து நாமளும் வளரணும், நம்ம சுத்தி இருக்கிறவங்களையும் வளர வைக்கணும். எல்லாரோடையும் சேர்ந்து யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாதுங்கிறது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல தெரியுது. ஸோ சார்ந்து இல்லாம நீங்க தனித்துவமா இருக்கணுங்கிறதுக்கு இங்க இருக்கிறவங்கள நீங்க எடுத்துக்காட்டா எடுத்துக்கலாம். எல்லாரும் எல்லா வளமும் நலமும் பெற்று ஆரோக்கியமா நீண்ட நாள் வாழணும்னு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். முதல்ல அனந்தலட்சுமி டாக்டருக்கு என்னுடைய நன்றி. அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துருங்க. ஏன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது. அவ்வளோ ஒரு பாசிட்டிவான ஒரு மைண்ட் உள்ள ஒரு பர்சனால மட்டும்தான் பண்ண முடியும். நம்ம எல்லாருமே வந்து பாசிட்டிவிட்டி நெகட்டிவிட்டி ரெண்டுமே இருக்கு. ஆனா 100% பாசிட்டிவா இருக்கிற சவால்களை சந்திச்சுட்டு அந்த சவால்களை எல்லாம் தாண்டி இவ்வளவு தூரம் வந்திருக்காங்கன்னா ஹேட்ஸ் ஆஃப் டு யூ டாக்டர். இது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் இங்க இருக்கிற எல்லாருக்குமே. நாங்க கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் முன்னாடி வந்து ஒரு ஆக்டிவிட்டி பண்ணியிருந்தோம். அதுல நிறைய பெண்களுக்கு தேவை இருந்தது. எல்லாருமே இந்த மெனோபாசல் ஸ்டேஜ் இருக்கிறவங்க, அப்புறம் பிசிஓஎஸ் சிம்டம், அந்த மாதிரி மேம் சொல்ற அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கு. எல்லாம் கல்யாணமாகி குழந்தை இருக்கிற பெண்கள். ஆனா அவங்களால வந்து அவங்களுக்குன்னு கொஞ்சம் நேரம் டெடிகேட் பண்ண முடியாம வேலைன்னு ஓடிட்டு இருக்காங்க. அது ஒரு இந்த சேஞ்ச் வந்து வரணும். நம்ம எப்படி சொல்லி வளர்த்துருக்காங்கன்னா, ஒரு பெண்ணா எல்லாமே செய்வாங்க, எல்லா நேரத்திலும் செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. செய்வாங்க தான், ஸ்ட்ரென்த் நமக்கு நிறைய இருக்குதான். ஆனா எல்லா டைமும் கிடையாது. நம்ம அதை வந்து புரிஞ்சுக்கணும். நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு, நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லணும், நான் அம்மா தான் எல்லாம் பண்ணுவேன், ஆனா ஒரு சில டைம் நானும் வந்து தோண்டு போவேன். அதை வந்து சொல்லணும். நம்ம வந்து அயன் உமன் எல்லாம் சொல்லிக்கலாம். ஆனா குழந்தைங்க கிட்ட வந்து 100% எல்லா நேரமும் நம்ம வந்து ஓடிட்டே இருக்க முடியாது. எல்லா வேலையும் நாம தனியாவே எடுத்து செய்ய முடியாது. மேம் சொன்ன மாதிரி பினான்சியல் இண்டிபெண்டன்ஸ் அவ்வளவு முக்கியம். ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல கையில ஒரு 1000 ரூபாய் இருந்தாலும் அவ்வளவு தைரியம் வரும். அந்த அளவுக்கு வந்து பெண்கள் தைரியமோட இருக்கணும். முதல்ல டிக்ஷனரியில ஒரு பியூட்டிஃபுல்லான வேர்ட் இருக்கு. அது 2 லெட்டர் கொண்ட ஒரு வேர்டு தான். நீங்க கெஸ் பண்ண முடியுமா? 2 வேர்டு. அந்த விமனுக்கு வந்து அது தேவையான ஒரு வேர்டு தான். ஆனா நம்ம அதை யூஸ் பண்றது கிடையாது. கெஸ் பண்ண முடியுமா? 2 க்ளூ கொடுக்கணுமா? க்ளூ கொடுத்து டிக்ஷனரி நிறைய 2 லெட்டர் வேர்ட்ஸ் இருக்கலாம். ஆனா இந்த ஒரு வேர்டு வந்து விமன் நிறைய இடத்துல வந்து சொல்லாம இருக்கிறதுனாலதான் அந்த பிரச்சனைகளோ இல்ல அவங்க ஹெல்த் இஷ்யூஸோ வருது. இப்ப காலையில இருந்து ஹஸ்பண்டுக்கு லஞ்ச் கொடுக்கறதுல இருந்து, குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கறதுல இருந்து, அவங்களை பாத்துக்க முடியாம 11 மணிக்கு சாப்பிட்டுட்டு 4 மணிக்கு சாப்பிட்டுட்டு, சம்டைம்ஸ் பிரேக்ஃபாஸ்டே பாத்தீங்கன்னா மில்க் பிக்கிஸ் அண்ட் காஃபியோட ஓடுற நிறைய ஃபேமிலிஸ் எனக்கு தெரியும். ரைட்? சோ என்ன வேர்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவங்களோட பெரிய கைத்தல் கொடுக்கணும். she gave the right answer. அந்த நோங்கிறது வந்து நிறைய பெண்கள் சொல்றது கிடையாது. கொஞ்சம் நோ சொல்லி பழகிக்கோங்க. எல்லாத்துக்குமே மண்டே ஆட்டாதீங்க, சரிங்களா? சோ குழந்தைங்களும் சரி உங்களை பார்த்துதான் வளர்றாங்க, சரிங்களா? நீங்க எப்படி அந்த வீட்டை நிர்வாகம் பண்றீங்க, நீங்க எப்படி உங்க ஹஸ்பண்டோட மாமியாரோட ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்றீங்க, அந்த குழந்தைங்களோட எப்படி இருக்கீங்க. இப்ப குழந்தை பிறந்தோடனே நமக்கு இருக்கிற அந்த ஈடுபாடு கொஞ்சம் வளர கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆகும் தான். ஒரு சில கட்டத்துல மாறும் தான். ஆனா நம்மளுடைய அன்பு மாறுமா? மாறாது. தயவு செஞ்சு சொல்ல வேண்டிய இடத்துல நோ சொல்லுங்க. பரவாயில்ல, லேட் ஆகுது, என்னால முடியாது, நீ பண்ணுமா அப்படின்னு சொல்லிடுங்க, சரிங்களா? இப்ப எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா என்னால முடியலனாக்கா ஹஸ்பண்ட் நேரா வந்து கிச்சன்ல கொஞ்சம் வேலை செய்யுங்கன்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஒரு நிமிஷத்துல ஒரு 100 வேலை செய்வாங்க. நம்ம அப்படி மலைச்சு உட்கார்ந்து பார்த்ததே கிடையாது. வாட் எவர் டைம் யூ கால், வாட் எவர் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் வி கோ டு ஹர், she will always be there with a solution or a suggestion, always supporting all the women and all the cadres.
சோ இந்த மாதிரி ஒரு ஆக்டிவான பர்சன் வந்து லைஃப்ல கிடைச்சது இட்ஸ் காட் கிவன் blessing. she is a real angel. இவங்களை விட்டுடாதீங்க தயவு செஞ்சு. என்னென்ன நீங்க ஹெல்ப் கேட்க முடியுமோ கேட்டுடுங்க. Thank you ma'am. Thank you so much. You really take up the stage always. I'm a big fan of that. Thank you. அனந்தலட்சுமி சொன்ன மாதிரி டிஎன்பிஎஸ்சியில் நான் உறுப்பினராக பணியாற்றினேன். அந்த காலகட்டத்தில் நிறைய கலெக்டர்ஸ் உருவாக்கியிருக்கிறேன். இன்டர்வியூ பண்ணி நிறைய டிஎஸ்பி டாக்டர்ஸ் 6 லட்சம் டாக்டர்ஸை நான் வந்து இன்டர்வியூ பண்ணி இன்றைக்கி இருக்கிற ஜிஹெச்சில் ஓமந்தூர் ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி ப்ரைமரி ஹெல்த் சென்டர் எல்லா இடத்துலையும் இருக்கிற டாக்டர்ஸை வந்து நான் இன்டர்வியூ பண்ணி அவங்கள போஸ்டிங் போட்டிருக்கோம். உண்மைதான். ஆனால் உண்மையிலே 1980 எனக்கு கல்யாணம் ஆச்சு. அப்போ சீமந்தெல்லாம் எங்களுக்கு பண்ணலை. ஏன்னா ஈஸியாக கல்யாணம் ஆகணுன்னா குழந்தை தான் அப்படிங்கிற நிலமை இருந்தது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் 5 வருஷம் ஆகுது, 6 வருஷம் ஆகுது, குழந்தை இல்லையான்னு கேட்குற மாதிரி நிலமை. எனக்கு எப்படி அவ்வளோ சீக்கிரத்தில் குழந்தை, எங்கள் பையன் பிறந்தான். ஆனால் அவனுக்கு கல்யாணம் பண்ணிட்டு பார்க்கும்பொழுது 5 வருஷம் கழிச்சு தான் அவனுக்கு குழந்தை பிறந்தது. எங்கள் பையனுக்கும் எங்கள் பொண்ணுக்கும் நடுவில் 8 வருஷம் கேப்பு. அப்போ வந்து ஃபேமிலி பிளானிங் பண்ணிங்கன்னா எங்களுக்கு அரிசி 280 ரூபா பணம் கொடுத்தாங்க. ஃபேமிலி பிளானிங் பண்ணிக்கங்கன்னு கவர்மெண்ட்டில் ரொம்ப தொந்தரவு பண்ணி அந்த குழந்தைக்கு தடுப்பூசி எல்லாம் ஃப்ரீ அந்த மாதிரி எல்லாம் வச்சு அப்படியெல்லாம் வந்து அந்த காலகட்டத்தில் இருந்தது. ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு குழந்தை பிறக்கிறதுன்றது பெரிய கஷ்டமான இதுவாக இருக்குது. அதுவும் இல்லாமல் சிசேரியன்லாம் இல்லாமல் நார்மல் டெலிவரின்றதும் இப்போ எல்லாமே இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரிஸ் தான் ஆகுது. முன்னெல்லாம் வீட்லேயே குழந்தை பிறக்கும். அப்போ வந்து நிறைய அம்மாக்கள் மெட்டர்னல் டெத்து, குழந்தைங்களுடைய மார்டாலிட்டி ரேட்லாம் ஜாஸ்தியாக இருந்தது. இப்போ வந்து அனந்தலட்சுமி மாதிரி டாக்டர்ஸ் இருக்கிறதுனால ரொம்ப சேஃப் டெலிவரி, சிசேரியன் இல்லாமல் நார்மல் டெலிவரி, அந்த குழந்தைகளுக்கான நல்ல தடுப்பூசி பாதுகாப்பு எல்லாமே தர்றாங்க. ஆனால் ஹாஸ்பிட்டலில் ஒரு இந்த மாதிரி ஒரு சீமந்தம்னு சொல்லி கேட்ட உடனே எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்தது. பரவாயில்லையே, ஹாஸ்பிட்டலில் வெறும் டெலிவரி பார்ப்பாங்க, ஒரே ஹரிபரியாக ஒரு மாதிரி கிரியேஷன் தான் இருக்கும் அங்கே. ஆனால் அங்கேயும் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுற அளவில் அவங்க இருக்காங்கன்னா அவங்களுடைய தாய் வளர்ப்பை தான் நான் இப்போ சொல்லணும். அம்மா ரொம்ப அழகாக பாட்டு பாடினாங்க. எப்படியெல்லாம் பாட்டு பாடி அந்த பிள்ளைய வளர்த்துருப்பாங்க, அந்த குழந்தை எப்படியெல்லாம் எண்ணங்களோடு வளர்ந்துருக்கும், அதெல்லாம் வந்து அவங்க தான் இப்போ அவங்களுக்கு ரோல் மாடல். நம்மளுக்கு வந்து யாரும் அப்துல் கலாம் ஐயாவோ இந்திரா காந்தி அம்மாவோ யாருமே நம்மளுக்கு ரோல் மாடல்லாம் தேவையில்லை. முதல் ரோல் மாடல் நம்மளுக்கு தாய் தான். அப்படிப்பட்ட பாக்கியத்தை நீங்கள்லாம் பெற போகிறவங்கெல்லாம் இன்றைக்கி இங்கே சீமந்தத்துக்காக வந்திருக்கீங்க. உங்களெல்லாம் பார்க்குறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த விழாவில் நான் கலந்துக்கிறதுக்காக அவங்க கூப்பிட்டப்போ எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. அவங்க மேடம் வந்து டாக்டர்ஸ் இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் வந்து பணம் கொடுத்து சீட் வாங்கி அந்த பணத்தை தேடி சம்பாதிக்கணுன்றதுக்காக பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலுங்களில் வேலை செஞ்சு பணத்தை ஏர்ன் பண்ணுறதுல தான் இருக்காங்களே தவிர சொசைட்டிக்கு நல்லது பண்ணணுன்ற எண்ணத்தோடு நிறைய பேர் இருக்கிறதில்ல. அந்த சாக்ரிஃபைசிங் தாட் வந்து அவங்களுக்கு இருக்கிறதில்ல. ஆனால் அனந்தலட்சுமிகிட்ட நான் ஃபஸ்ட் டைம் பேசும்போது என் பிள்ளை மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த அளவுக்கு அவள் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ஒரு பாப்பா வந்துச்சு, குட்டி பாப்பா வந்த உடனே அந்த பாப்பாவுக்கு வந்து டாக்டரை பார்த்தா பயமே இல்லை. அது பாராட்ட வேண்டிய விஷயம் இல்லையா? ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு வரும்போதே அம்மா கூட அந்த பாப்பா சிரிக்கிறா பாருங்க. அந்த பாப்பா உள்ள வரும்போதே அழுவும், ஹாஸ்பிட்டல்னு உடனே அழுவும். அவங்கள எவ்வளோ தடுப்பூசி போட்டிருப்பாங்க, டாக்டரை பார்த்தாலே அம்மாவை செக் பண்ணுறாங்க, அதெல்லாம் பார்த்த உடனே கொஞ்சம் பயம் இருக்கும். ஆனால் அவங்க வந்து இது வந்து ஒரு குடும்ப நிகழ்ச்சியாக தான் எனக்கு தெரியுது. இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியெல்லாம் நடத்துறதுலையும் இது 2வது ஆண்டு விழாவாக சொல்கிறாங்க அவங்க. இது 2வது ஆண்டு விழா மாதிரி தெரியல, 20வது ஆண்டு விழா மாதிரி அவ்வளோ மக்கள் ஆக்டர்லேருந்து கூப்பிட்ருக்காங்க, செய்தி வாசிப்பாளர்லேருந்து கூப்பிட்ருக்காங்க. ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். இவ்வளோ சப்போர்ட் அவங்களுக்கு இருக்குது, இவ்வளோ பேருடைய ஆசீர்வாதம் தான் அவங்கள மேலே மேலே கொண்டு வந்திருக்கு. இன்றைக்கி இந்த நிலைமையில் அவங்க இருக்கிறாங்கன்னா இன்னும் மேலே அவங்க முதல்ல ஆரோக்கியமாக இருந்து அவங்க இன்னும் நிறைய பேர்த்துக்கு நிறைய சேவை செய்யணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிட்டு இந்த பாக்கியத்தை கொடுத்த எனக்கு நல்ல உள்ளங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி மேம் for your kind words. We are really well blessed to have you. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். ஆண்டோர்களும் சான்றோர்களும் இருக்கக்கூடிய சபையில என்ன போன்றவருக்கு ஒன்றும் வேலை பெருசா இல்லை. ஸோ நான் வரும்போதே யோசிச்சுட்டே வந்தேன் என்ன பேசுறது, ஒருவேளை பேசுவானே என்ன பேசுறதுக்கு. மேமோட செக்ரட்டரி எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. நான் சொன்னேன் இந்த இதுக்கும் எனக்கும் ஒன்றும் சம்மந்தமே இல்லையே, நான் ஒரு 90s கிட்டு. ஏன்னா எங்கே போனாலும் எப்போ கல்யாணம் தான் கேட்குறாங்க.
அடுத்த ஸ்டெப்லாம் அதுக்கப்புறம் தான். அதனால என்ன பேசுன்னு தெரியலைன்னா அந்த செக்ரட்டரி மேம் சொன்னாங்க, நீங்க வந்தா மட்டும் போதும், நீங்க வேற எதுவுமே பண்ண வேணாம் அப்படின்னாங்க. சரி ஓகேன்னு வந்துட்டேன். இங்க வந்து சுஜாதா மேம் பேசுறாங்க, இந்த மேம் பேசுறாங்க, எல்லாரும் பேசும்போது ஆஹா நம்ம தான் அடுத்தது ஏதாவது கூப்பிட்டாங்கன்னு என்ன பேசுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு 5-6 திருக்குறள் தெரியும் இல்லையா சின்ன வயசுல இருந்து. அதுல நம்மளுக்கு தெரிஞ்ச குரல் குழலினிது யாழினிது என்பதும் மழலை சொல் கேளாதார் மேம் சொல்லிட்டாங்க. அத எனக்கு வந்து இதுக்கப்புறம் நான் என்ன பேசுறது, ஆஹா இது தெரிஞ்ச ஒரு குரல் தான், இதையும் மேம் சொல்லிட்டாங்க. அதனால எதையாவது முன்னாடி கூப்பிட்டாங்கன்னா வேண்டாம் நன்றி வணக்கம் சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு இருந்தேன். இருந்தாலும் என்னையும் ஒரு நடிகரா மதிச்சு ஏதோ ஒரு வகையில நான் அவங்களை என்டர்டெயின் பண்ணியிருக்கேன். என்னை கூப்பிட்டுருக்கேன், அதுக்கு ரொம்ப நன்றி. நான் ஏதாவது தப்பா தமிழ்ல பேசியிருந்தா எல்லாரையும் நான் மன்னிக்கணும். குறிப்பா செல்வி மேம், மகாலட்சுமி மேம் வந்து சூப்பரா ஒரு விஷயம் சொன்னாங்க. நீங்க வந்து நம்ம எல்லாரும் வந்து நோ சொல்லி பழகணும் அப்படின்னு. அது பெண்களுக்கு மட்டும் இல்ல, ஆண்களும் நிறைய நோ சொல்லி பழகணும். அது ஒரு 90s கிட் சார்பாகவும் ஒரு ஆண் சார்பாகவும் நான் சொல்லிக்கிறேன். நம்மளுடைய வாழ்க்கையில வந்து நம்ம நிறைய ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா இந்த எல்பிஜி கான்செப்ட் வந்து 1990 வருது. லிபரலைசேஷன், பிரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்செப்ட் வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் அடுத்ததுன்னு ஓடிட்டே இருக்கிறதுனால நிறைய பேரால வந்து பிரசன்ட்ல இருக்க முடியறது இல்லை. அப்ப இந்த அடுத்ததுன்னு என்ன பண்ணுது நம்மளுக்கே தெரியாம ஓவர் திங்க் பண்றது. இந்த ஓவர் திங்க் தான் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு மிகப்பெரிய காரணம். ஸோ நம்மளோட ரியாலிட்டிக்கும் நம்மளுக்கு ஒரு கனவு இருக்குல்ல, அதுக்கும் நடுவில் இருக்கிற அந்த கேப் தான் ஸ்ட்ரெஸ். இப்போ எனக்கு பென்ஸ் கார் வாங்கணும்னு ஆசை, ஆனா என்கிட்ட டிவிஎஸ் எக்ஸல் தான் இருக்கும். இப்போ இந்த கேப்பை நினைச்சு ஒரி பண்றது தான் ஸ்ட்ரெஸ் இல்லையா? இதுலதான் ஓவர் திங்கிங் வருது. இந்த ஓவர் திங்கிங் வந்து எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும். சும்மா போய் ஒரு வேப்ப மரத்துக்கு அடியில் படுத்தோம்னா வேப்ப மரம் வந்து தலையில விழுகும். உடனே நம்ம என்ன நினைப்போம், அடுத்தது வந்து ஒரு பெரிய பிரான்ச் விழுக போகுது, அப்புறம் வந்து மரம் விழுக போகுது, நம்மளுக்கே தெரியாம நம்ம அந்த மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ அதுக்கு என்ன பண்ண, அது விழுகட்டும், அதுக்கப்புறம் ஃபேஸ் பண்ணிக்கலாங்கிற இடத்துக்கு நம்ம நகர்த்தணும். அதற்கான முயற்சிகளை வந்து நம்ம மேற்கொள்ளணும். இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன விஷயம். இது வந்து ஒர்க் ஆச்சு தான் எடுத்துக்கங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஏதோ 90s கிட்ட வந்தா பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு போனதுதான் எல்லாரும் நம்ம மன்னிக்கணும். அது இல்லாம என்னைய மதிச்சு மேம் கூப்பிட்டுருக்காங்க. அண்ட் மேமுக்கும் தனந்தா ஃபெர்டிலிட்டி சென்டருக்கும் அவங்க டீமுக்கும் மேடமோட அம்மாவுக்கும் இன்லாஸ்க்கு எல்லாருக்குமே என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருக்கேன். நன்றி. இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். ஆனா முதல் வணக்கம் அஃப்கோர்ஸ் அனந்தலட்சுமி மேம்க்கு தான். ஆனா எங்க 2 பேரை கனெக்ட் பண்ண இந்த தேவதை எனக்கு எப்பவுமே முதல் வணக்கம். அதனால மகாலட்சுமி மேம்க்கு என்னோட ஃபர்ஸ்ட் விஷஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் ஐம் அ பிக் ஃபேன் ஆஃப் யுவர் மாடுலேஷன். நீங்க பேசும்பொழுது, நியூஸ் வாசிக்கும் பொழுது அந்த மாடுலேஷன், ஐம் அ பிக் ஃபேன் ஆஃப் தட். அண்ட் இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் எனது வணக்கங்கள். பேச சொன்னாங்க, பட் வித் ஆல் யோர் பெர்மிஷன் மேம், ஒரு சின்ன கவிதை எனக்கு தோணுதுன்னு எழுதினேன். ஆனா அதை ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு எல்லாம் நான் ஆள் இல்லை. எனக்கு டெய்லி ரொட்டீன்ஸை எழுதி வச்சு வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அதையும் எழுதி தான் வச்சிருக்கேன். வித் ஆல் யோர் பெர்மிஷன் நான் அதை பார்த்து படிக்கலாமான்னு எனக்கு, வித் யோர் பெர்மிஷன் மேம். எக்ஸாம்ஸே பார்த்து எழுதி பழகிட்டேன். ஓகே. என் கருவறையை வைத்து என் பெண்மையை அளக்காதீர்கள். குழந்தை இல்லை என்றால் வாழ்க்கை முழுமை இல்லை, வம்சம் தொடரவில்லை. என் கருவறை வெறுமை என என்னை அரைக்கால் பெண் என்றார்கள். தாலியை கூட வீணான சங்கிலி என கேலி செய்தார்கள். பெண்மையின் மதிப்பு சமூகத்தின் சொற்களால் சிதையாது. பெண்மையை அவமானம் செய்யும் உங்கள் பார்வையே உண்மையான களங்கம். பெண்மை என்பது பொறுமையின் புனிதம். நிலவை போன்ற நெகிழ்ச்சி, சூரியன் போல சுடர், அவள்தான் பெண். பெண்ணின் சிரிப்பில் மண்ணும் மலரும், அவள் கண்ணீரில் உலகமும் உருகும். அவள் சொற்கள் சங்கீதம், அவள் செயல்கள் வரலாறு. பெண்மை என்பது உலகம் தழைக்க செய்யும் நித்திய சக்தி. ஐ ரிப்பீட், பெண்மை என்பது உலகம் தழைக்க செய்யும் நித்திய சக்தி. நிறைய பேரை நான் பார்த்திருக்கேன், இந்த குழந்தை இல்லைன்னா உடனே அவங்கள வேற மாதிரி ஒரு விஷயத்துல கொண்டு போய் வச்சிடுறாங்க. பிஃபோர் தட் ஒவ்வொரு லேடிஸும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், முதல்ல நம்ம பெண் அப்படிங்கிற கர்வம் வேணும். அடுத்தவங்களோட வார்த்தை நம்ம மைண்டுக்குள்ள போய் நம்மள சிதைக்குதுன்னா தப்பு அவங்க மேல இல்ல, நம்ம மேலதான். we are not strong. அவ்வளவுதாங்க. இன்னும் எவ்வளவு காலத்துக்கு ஆம்பளைங்களையே குறை சொல்லிட்டு இருக்க போறோம். என் புருஷன் விடல, என் அண்ணன் திட்டுறாரு, எங்க அப்பா இல்லைங்க. அண்ணல் காந்தியடிகளும் ஆம்பளைதான், அம்பேத்கரும் ஆம்பளைதான், அப்துல் கலாமும் ஆம்பளைதான். அவங்களையெல்லாம் நம்ம மதிச்சு அவங்க கோட்ஸை காப்பி பேஸ்ட் பண்ணி ஃபார்வர்டும் பண்ணுவோம். ஆனா நம்ம வீட்டு ஆம்பளையே குறை சொல்லிட்டே இருப்போம். இல்ல, நமக்கு என்ன வேணும், இல்ல நம்மளால என்ன முடியுங்கிறத
அவங்களுக்கு புரியுற மாதிரி கரெக்டா கன்வே பண்ணியிருந்தா அந்த ஆம்பளை சப்போர்ட் தான் நிதர்சனமான சப்போர்ட்டா கடைசி வரைக்கும் வரும். I want her to be a part of it. So சொன்ன மாதிரி next year நான் சங்கீதா and baby மூணு பேரும் செல்ஃபி எடுப்போம் லைவர் ரூம்ல. We are waiting for that. Please come.